வேண்டுதலுக்கு தேங்காய் உடைக்கிற மாதிரி 100, 108, 200ன்னு மெகா பிக்சல்ஸ் இருக்க கேமராஸை லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. நம்மளும் இவ்வளோ மெகா பிக்சல்ஸ் இருந்தால் பிக்சர் குவாலிட்டி சூப்பராக இருக்கும்னு ஃபோன் வாங்கிடுறோம். இந்த மெகா பிக்சல்ஸ் கவுண்ட் எல்லாம் வெறும் உருட்டு தாங்க. இதை விட முக்கியமான 3 பேராமீட்டர்ஸ் இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா ஏமாறாம நல்ல ஒரு கேமரா இருக்க ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். நல்ல கேமராவில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலும் நம்ம கொடுக்குற விலைக்கு ஏற்ற ஃபோனை தான் வாங்குறோமா அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்துக்கவும் இது ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு மெகா பிக்சல் அப்படின்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோன் இமேஜ் சென்சாரில் 10 லட்சம் பிக்சல்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு 50 மெகா பிக்சல் கேமராவில் இருக்க இமேஜ் சென்சாரில் 5 கோடி இண்டிவிஜுவல் பிக்சல்ஸ் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ பிக்சல்ஸ் கவுண்ட் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு டீட்டெயிலாக ஒரு இமேஜை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் இமேஜ் கிளியராக இருக்கணும் அப்படின்னா பிக்சல்ஸ் கவுண்ட் மட்டுமே பார்த்தாது, பிக்சல்ஸோட சைஸுமே இம்பார்ட்டன்ட். இந்த பிக்சல் சைஸ் யூஸ்வலாக மைக்ரோமீட்டரில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. 2 ஃபோனை கம்பேர் பண்ணும்போது மெகா பிக்சல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு மட்டும் கம்பேர் பண்ணாமல் இந்த சைஸையுமே சேர்த்து கம்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எந்த அளவுக்கு லைட்டு ஸ்மார்ட் ஃபோன் கேமராவோட சென்சாரை ரீச் ஆகுது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான அளவு. லென்ஸில் லைட் உள்ளே வர்றதுக்கு எவ்வளோ ஓப்பனிங் இருக்கோ அதை அப்பர்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். கேமராவில் லென்ஸ் இருக்கும், லென்ஸ் வழியாக லைட் உள்ளே பாஸ் ஆகிட்டு இமேஜ் சென்சாரை ரீச் ஆகும். அந்த லென்ஸுக்கும் இமேஜ் சென்சாருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபோக்கல் லென்த்தை அப்பர்ச்சர் டயமீட்டரால் டிவைட் பண்ணால் ஒரு ரேஷியோ கிடைக்கும். அந்த ரேஷியோவை எஃப் ஸ்டாப் இல்லாட்டி எஃப் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோக்கல் லென்த்தை லென்ஸோட டயமீட்டர் வச்சு டிவைட் பண்ணுறதுனால லென்ஸோட டயமீட்டர் பெருசாக இந்த ரேஷியோட வேல்யூ சின்னதாக இருக்கும். அதனால் இந்த பர்டிகுலர் வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது சின்ன வேல்யூ தான் பெஸ்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த எஃப் ஸ்டாப் வேல்யூ 1.4, 1.8, 2.2 அப்படின்னு இருக்குன்னு வச்சிட்டோம்னா 1.4 1.8ஓட பெட்டர், 1.8 2.2ஓட பெட்டர். மூணாவதாக நம்ம பார்க்க வேண்டிய வேல்யூ இந்த இமேஜ் சென்சாரோட சைஸ். இந்த பிக்சல் சைஸ் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இமேஜ் குவாலிட்டி நல்லா இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா. இந்த பிக்சல்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும்? இமேஜ் சென்சாரில் தான் இருக்கும். அப்போ இமேஜ் சென்சார்ஸ் பெருசாக இருந்ததுன்னா பிக்சலோட சைஸும் பெருசாக வைக்க முடியும். அதனால் இமேஜ் சென்சாரோட சைஸுமே இம்பார்ட்டன்ட். இந்த சென்சாரோட சைஸையும் ஒரு ரேஷியோவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உதாரணமாக 1/4, 1/2.3 அப்படிங்கிற மாதிரி வேல்யூஸ் நீங்கள் பார்க்க முடியும். இன்ச்சஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 ஃபோனை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த வேல்யூ எந்த ஃபோனுக்கு அதிகமாக இருக்கோ அந்த ஃபோனோட சென்சார் சைஸ் பெருசு அப்படின்னு மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் 1/4ஓட 1/2.3 பெருசு இல்லையா, அப்போ அந்த வேல்யூ வந்து பெட்டர். இந்த சென்சாரோட சைஸு என்ன தான் இன்ச்சஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் ஆக்சுவல் சைஸு சில தான் இருக்கும். அப்புறம் ஏன் இன்ச்சஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்டோரி. அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னொரு வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ நம்ம பார்த்த 3 பேராமீட்டருமே ஒவ்வொரு ஃபோனுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு சின்ன மில்லிமீட்டர் இல்லை மைக்ரோமீட்டர் அளவில் தான் வித்தியாசமாக இருக்கும். இவ்வளோ சின்னதாக இருந்தாலும் இந்த டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுனால கம்பெனிஸ் வந்து 500லேருந்து 2000 வரைக்கும் ஈஸியாக ஒரு ஃபோனுக்கு சேவ் பண்ணிடுவாங்க. இந்த வேல்யூஸில் சின்ன டிஃப்ரெண்ட் இருந்தால் கூட குவாலிட்டியில் பெருசாக இம்பேக்ட் இருக்கும். அதனால் இனிமேல் மெகா பிக்சல் மட்டுமே பார்த்து வாங்காமல் பிக்சலோட சைஸ், சென்சாரோட சைஸ், இந்த அப்பர்ச்சர் எல்லாமே சேர்த்து பார்த்துட்டு கம்பேர் பண்ணி கரெக்டாக வாங்குங்க. ஆனால் இந்த 3 பேராமீட்டரை மட்டும் வச்சுட்டு ஒரு ஃபோனோட கேமரா பெஸ்ட்டானு செலக்ட் பண்ண முடியாது. இனிமேல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், ஏஐ பிக்சர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஃபோனுக்கு இமேஜ் ப்ராசஸிங் கேப்பபிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் வச்சு தான் இமேஜ் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும்னு நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். இருந்தாலும் இந்த 3 பேராமீட்டர்ஸ் ரொம்பவுமே கம்பேரிசனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2 ஃபோனை 2 பிராண்டில் வந்து கம்பேர் பண்ணும்போது எந்த ஃபோன் கேமராவில் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ண இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஃபோன் தானா அப்படிங்கிறதையும் ஈஸியாக இது மூலமாக கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி டெக்னாலஜியில் அப்டேட்ஸ், நியூஸ் மிஸ் ஆகாமல் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து என்கரேஜ் பண்ணுங்கள்.